அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்து அவன் பேதுருவை விலாவிலே தட்டியா சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. என்றான். போதும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க எல்லாருமா கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அவர் அப்பத்தை எடுத்து பிட்கையில் சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதா, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்ததா. பாருங்க, அடுத்த மைல் ஸ்டோனுக்கு நேராக கர்த்தர் அவர்களை உருவாக்க ஆரம்பித்தார். அதே பரிசுத்தாவியானவர் தான் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அதே பரிசுத்தாவியான நம்மோடு இடைப்படும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்க எங்க உங்களை நோக்கி பார்த்தாலும் ஆராதிச்சாலும் கூடினாலும் எங்கள் மத்தியில நீர் பிரசன்னமா இருக்கிற மகிமையுள்ள தெய்வம்ப்பா. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற எங்களை மாறி பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லப்பா. படைத்த சண்ட சராசரங்களையும் படைத்தவர் எங்கள் மத்தியில பிரசன்னமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உங்க பாதத்துல படைக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும், உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா தடைகள் சோர்வுகள் விலகட்டும். எங்களை உருவாக்குங்கப்பா, உருமாற்றுங்கப்பா. எங்க தேசம் உண்மை காணுவதற்கு நாங்களும் ஒரு பாத்திரமாய் எங்களை உங்க பாதத்துல படைக்கிறோம், பேசுகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சரி. இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு பேச போறேன். ஏய், தூக்கம் வந்த பட்டம் தூங்கிடு, இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமா, கசமுசால் சத்தம் வந்தது, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஓகே, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு தான் நானும் பேச போறேன். நம்ம எல்லாருமே ஓப்பனா வாய் திறந்து பேசலாம். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், ஆண்டவரை சந்திச்சது, தொட்டது, பேசினது. அதனால ஓப்பனா பேசலாம். நான் என்னவோ தூக்கு தண்டனை கைதி மாதிரி, என்னவோ நியாயத்துக்கு கொடுக்குறீங்க மாதிரி பைபிளை தப்பி வச்சுன்னு பேனா வச்சுக்கின்னு இவனுக்கு என்ன தீர்ப்பு எழுதலான்ற மாதிரிலாம் பார்க்க கூடாது. என்ன அல்லேலூயா. இன்னைக்கு சபை அப்படித்தான் இருக்குது. ஆமென். நாங்க என்னவோ தூக்கு தண்டனை கைதி மாதிரியே உட்காந்துங்கிறீங்க பாரு. மார்க் போடலாமா வேணாமா, இவனை என்ன தண்டனை கொடுக்கலாமா, ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா, என்ன பண்ணலான்ற மாதிரியே இருக்கீங்க. ஆமென். பத்தியா ஆமான்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக. சரி, திருத்துவத்துல 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிறார். ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். என் பர்சில் 500 ரூபாய் இருக்கு. கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய். இயேசு செஞ்ச முதல் அற்புதம் என்ன? நினைப்பு தந்துருவேன். அடுத்தது வரேன். இயேசு செஞ்ச கடைசி அற்புதம் என்ன? இயேசு செஞ்ச கடைசி அற்புதம் என்ன? இல்ல இல்ல இல்ல, லாசரு எழுப்புன்னு தான். நடுப்பக்கத்துக்கு வந்துட்டீங்க போலக்குது. இயேசு செஞ்ச கடைசி அற்புதம். எல்லாரும் 500 ரூபாய் 500 ரூபாய். இயேசுக்கு கடைசி அற்புதம்னு ஒண்ணு கிடையாது. அவர் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமா தானே? என்ன ஒரு மாதிரி பேய் மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா. அவருக்குன்னு கடைசி அற்புதம்லாம் கிடையாது. இன்னும் அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென். எப்ப நம்ம பரலோகத்துக்கு போற வரைக்கும் அற்புதம் நடக்கும். இன்னும் கடைசி அற்புதம் வரல. நல்லா பேந்த முழிச்சிங்க பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காட்டுற மாதிரியே காட்டணும், ஆனா கொடுக்க கூடாது. ஆமா, சரி. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு கடைசி அற்புதம்லாம் கிடையாது. ஆமென். நம்ம பரலோகம் போய் முடிக்கிற வரைக்கும் அற்புதம் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தொடக்கம் அது. இன்னைக்கே இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல 10 பேருக்கு செஞ்சிருக்கலாம், உலகம் எங்கிலும் 100 பேருக்கு செஞ்சிருக்கலாம். ஆமென். ஆமா, அப்ப ஆண்டவருடைய கடைசி அற்புதத்துக்கு எல்லையே கிடையாது. அற்புதம் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறார். சரி, இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? எது நடக்கும்? என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தா சாட்சியா இருப்பீங்க. அற்புதமான வார்த்தை. கை தட்டுங்க பாப்போம்.
நீ தான் சொல்லல, சொன்னவங்களையாவது அப்ரிஷியேட் பண்ணுவோம். அடுத்தது பலன் அடைவோம். அடுத்தது அற்புத அடையாளங்கள் நடக்க. அடுத்தது இதையே மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தில, தெலுங்குல மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. வேற அடுத்தது காரணம். அடுத்தது கனியுள்ள வாழ்க்கை வரும். என் கேரக்டர் மாறும். அடுத்தது உணர்த்துவார், உணர்வடைவோம், சந்தோஷமா இருக்கும், பரலோகம் போவோம். அடுத்தது கண்டித்து உணர்த்துவார். நான் செய்யற தப்புன்னு. பிசாசுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே வித்தியாசம் தான். பிசாசு நம்மளை குற்றப்படுத்தி 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 குனிய வச்சிருவான். ஏய், அந்த இருக்காது, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், இதெல்லாம் உனக்கு நடக்காது. பிசாசுடைய வேலை குற்றப்படுத்தி 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 நம்முடைய எதிர்காலத்தை, தரிசனத்தை, திட்டத்தை சூனியமா மாத்தி நம்மளை முன்னேற விடாதபடி தடுத்துருவான். ஆமென். ஆனா பரிசுத்தாவினர் அப்படி கிடையாது. நம்ம விழுந்த இடத்துல நம்ம பக்கத்துல வந்து, டேய் தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை மீண்டுமாய் தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறேன். கண்டித்து உணர்த்தி தூக்கி நிறுத்தி, எந்த இடத்துல தோற்று போனோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவா. எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல வாழ வைப்பா. ஆமா, இன்னைக்கு சபையில கண்டித்து எவனும் வர்றது கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? பரிசுத்தாவினர் சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கறது கிடையாது. என்ன ஒரு மாதிரியே பாக்குற? அல்லேலூயா. ஆமா, இதுதான் சத்தியம். நம்பனா நம்ப கட்டிப்போ. ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினாலே காரியம் மாறுதலா முடிஞ்சிடும். அப்போ கண்டித்து உணர்த்தக்கூடிய எந்த இடத்துல இருக்குது அப்படிதான் மாற ஆரம்பிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மெஸ்மோரிசத்துக்கும் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. மெஸ்மோரிசம் ஸ்பிரிட்டுக்கும் ஃபெய்த்துக்கும் வித்தியாசமா போயிட்டு. ஆமென். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே. கீதையை கொண்டு வந்து எங்க சேர்த்த லூசு. என்ன ஒரு மாதிரியை பாக்குற? நான் உண்மையை பேசிட்டு போறேன். சத்தம் ஆமென்னு சொல்லி பார்ப்போம். விசுவாசம் எது நடந்ததோ, எது நடக்க போகிறதோ, எது நடக்குதோ இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில வரது தான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, வசனத்தை பேசு, வசனத்தை பேசு, வசனத்தை பேசு, அறிக்கை பண்ணும், அறிக்கை பண்ணு, எல்லாம் நடந்துருமா? ஒண்ணும் நடக்கலையே, டப்பா டான்ஸ் ஆடுத. ஆமென். ஒரு ஆள் எனக்கு இருக்குது சப்போர்ட்டுக்கு. அல்லேலூயா. இங்க பார், அப்படியே அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண நடந்துருமானா? நடக்காது. வசனத்தை சொன்னா நடக்குமானா? நடக்காது. இங்க பார், உன்னை விட என்னை விட பிசாசுக்கு நிறைய வசனம் தெரியும். ஐயோ, அவன் ஏதேன் தோட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு கிடக்கிறவன், கெஸ்தமன தோட்டத்துல ஆண்டவர் கிட்ட போனவன், வனாந்தரத்துல உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட போய் பைபிளையே காமிச்சவன். அம்மேன்னு சொல்லி பார்ப்போம். அவனுக்கு தெரியாத வசனம் கிடையாது. அப்பயும் பிசாசு சொல்ற வசனம் நடக்க மாட்டேங்குது. ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தமாய் வாழ்ற ஒருத்தன் சொல்ற வசனம் மட்டும் நடக்குது. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். வசனம் எல்லாருக்கும் தெரியும். நாத்திகனுக்கு கூட வசனம் தெரியும். ஆமென். இயேசுவை எதிர்க்கிறவனுக்கு கூட வசனம் தெரியும். RSS காரனுக்கு கூட வசனம் தெரியும். பைபிளை எல்லாருமே படிக்கிறான். வசனம் எல்லாருக்கும் தெரியும். வசனத்துல ஆவியானவருடைய வல்லமை இருந்தா மட்டும்தான் வெறுமையும் ஒழுங்கின்மையுமான உலகத்தை வசனம் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வசனத்தை புரிஞ்சிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வசனத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு சொன்னதையே நமக்கு கற்றுத்தரக்கூடியவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சகல சத்தியத்திற்குள்ள நடத்தக்கூடியவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால வசனம் தெரியும். வசனம் உனக்கு என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். மோடி கூட வசனத்தை சொல்றாரு, பைபிளை கட்டி பிடிச்சின்னு போட்டோ கொடுக்குறாரு. இத்து போன நம்மளும் அதை எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறோம் பேர். இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஐயை, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென் சொல்லு பாப்போம். எவனா ஒருத்த பைபிளை தூக்கி காமிச்சிட்டா அவன் ஒரு போக்கெடுத்த பாய. அவன் அப்ப லாபத்துக்காக, ஆதாயத்துக்காக வசனத்தை சொல்றான். அப்ப ரைட்டா நான் பேசுறது. ஆமென். இந்த இத்து போன பயல்க சொல்றதுல கேட்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்யறேன்னா அறிக்கை பண்ணிட்டே இருந்தாலும் நடக்காது. வசனத்தை மெமரைஸ் பண்ணிட்டாலாம் நடக்காது. அந்த வசனத்தை எழுதின ஆத்தர் என் கூட இருந்தாதான். நீங்க நல்ல டீச்சரா இருந்தீங்கன்னா பாருங்க, ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை எழுதின ஆத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த புக்கை என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப எஸ்ரா பாஸ்டர் ஒரு புக் எழுதியிருக்கிறார்னா அவர் அந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு சொல்லணும், எனக்கு விவரிச்சு காண்பிச்சதா அந்த புக்கோனுடைய ஆழமோ நீளமோ அகலமோ என்னன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவர் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம அந்த புக்கை பத்தி நான் சொன்னா நான் சொல்லுவேன். ஆனா அந்த பூரணத்துவம் வராது. அண்டர்ஸ்டாண்ட் மீ மை தாட்? அந்த பூரணத்துவம், அந்த முழுமை, அந்த மேன்மை வரவே வராது. அப்ப இந்த பைபிளுடைய ஆத்தரே பரிசுத்த ஆவியானவர் தான்.
அவர் புரிய வைக்காம ஒண்ணும் விளங்காது. அப்ப ரைட்டா நான் பேசுறது. ஆமென். அப்போ பரிசுத்தாவியானவர் இருந்தாதான் விசுவாசத்துக்கு மெஸ்மோரிசம் ஸ்பிரிட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. அறிக்கை பண்ணுங்கிறான். அறிக்கை பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது எனக்குள்ள இரண்டரை கலந்தாதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரும். ஒரு கனியுள்ள வாழ்க்கையா மாறும். என் ஜென்ம சுபாவம் மறையும். தேவனுக்காக எழும்பணுங்கிற எண்ணம் வரும். ஆண்டவருடைய கிரியைகள் என்னிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை கேட்கும் போதே என் இருதயம் உடையவும் அல்லது புத்தம் அல்லது ஏதோ ஒன்று எனக்குள்ள நடக்கும். அதை மனுஷனால புரிய முடியாது, உலகத்தால புரிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே உணர்த்தி வைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு விசுவாசம் எப்படி மாறிடுச்சுன்னா 31ஆம் தேதி சம்பளம் வரும்போது தான் பயங்கரமான ஃபெய்த். உங்க வீட்டு ஃபெய்த்தா எங்க வீட்டு ஃபெய்த்தா? அல்லேலூயா. எந்திரிச்சு சாட்சி சொல்லுவான் பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தேவைகளை சந்திச்சாருமா. அல்லேலூயா. இங்க பார், விசுவாசம் அது கிடையாது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நடுத்தரில் கொண்டு வந்து வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது எங்க போறேன், ஏன் போறேன், எதுக்கு போறேன், எனக்கு முன்னாடி என்ன இருக்கு, யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, எதுவுமே தெரியாம இந்த வார்த்தையை நம்பி நான் அடி எடுத்து வைக்கிறேன். தட் இஸ் கால்ட் ஃபெய்த். வார்த்தையின் அடிப்படை. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. ஆமா, அதுதான். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர். வெறுமையின் மீது நிற்க வைத்து நிறைவை தரக்கூடிய ஆண்டவர். சூழ்நிலைகளை பார்த்து வருவது விசுவாசம் இல்ல, சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக வருவதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவைகள் பெருசா இருக்கும் போது விசுவாசம் கிடையாது. எனக்கு எது இருந்தாலும் இல்லாம போனாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் பார், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பி நான் பிரயாணப்படுறேன் பார், அதுதான் என் வாழ்க்கையினுடைய மேன்மையை கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அறிக்கை பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அந்த மெஸ்மோரிசம் ஸ்பிரிட் மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த கீதாஞ்சலியை கொண்டு வந்து உள்ள சேர்த்தாம்பார், எது நடந்ததோ நன்மைக்காக நடந்தது, அதெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இவன் சொல்றான், யாரு? தாவீது சொல்றான், இதே வார்த்தை தான் சொல்றான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் எது நடந்ததோ நல்லா நடந்ததல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் எதை கற்றுக்கொண்டேன்? உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு நேரிட்டவைகள், பவுல் சொல்றான், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாமே சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏதுவாக சம்பவித்தது. சொல்லுங்க பாப்போம். ஒன்னு தேவராஜ்யம் கட்டப்படும், அல்லது நம்மிலே கிறிஸ்துவனுடைய கிரியைகள் வெளிப்படும், அல்லது நாம் இருக்கிற லோக்கல் சர்ச் நம்மால வளர ஆரம்பிக்கும், அல்லது நம்முடைய குடும்பம் கட்டப்படும், நம்ம பிசினஸ் கட்டப்படும். ஏதோ ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த சத்துவம் உள்ள கிரியை நம்மிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இந்த கண்ட மெனிக்கு கச்சா முசான்னு டிவியில பேசுறான் போற, இந்த லாக்டவுன் வந்தாலும் வந்தது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு போனவங்களாம் பிரசங்கியாரா மாட்டான். புரியுதா நான் பேசுறது? ஓய்யோயோ. ஆமா, பாட்டு கைத்தட்ட தெரிஞ்சவங்களாம் ஒட்டி போயிடுறா மாறிட்டான். என்னத்த சொல்ல, ஊற்றமா என் குடும்பமா எவனும் என்னென்னமோ பேசுறான். நான் பைபிள் காலேஜ் போன முத 94 முதல் வந்த வசனமே தான், உங்களில் ஆக்கினி தீர்ப்பாடுவோம் என்று அநேகர் போதகராக இருப்பீர்களா. நானா நினைச்சுக்கணும்னு பைபிளை மூடி வச்சிட்டேன். அல்லேலூயா. இப்பதான் தெரியுது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். பாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுக்க நான் பாஸ்டர், இவர் எனக்கு பாட்டு பாட தரலன்னா நான் பாஸ்டர், என் மொட்டை மாடி இருந்தா பாஸ்டர், என் வீட்டுல 10 பேர் இருந்தா பாஸ்டர். சோத்திரமாண்டவர். என் பக்கத்துல கீபோர்டு வாசிக்கிறவன் தான் பாஸ்டர். என்ன ஒரு மாதிரியே, ஐயோ நான் நடக்கிறத சொல்றையா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டேய், அழைப்பு அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர்? ஆமென். ஒயிட் 4-5 பேண்ட் ஜாஸ்தியா இருந்தா பாஸ்டர். சத்தமா ஆமென் சொல்லு பாப்போம். பாஸ்டர் கூடவே ஒரு மாசம் சுத்தி இருந்தேன்னா நான் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அடா பாவி, அழைப்புன்னு ஒண்ணு இருக்குடா, தரிசனம் ஒண்ணு இருக்குடா. அழைக்கப்படாம இந்த ஊழியத்துக்கு வர முடியாதுறானா? கேட்க மாட்டான். ஆமென். ஒரே வார்த்தை சொல்றான், என் ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறான். இதுக்கப்புறம் எங்க போய் முட்டை மோத? ஆண்டவரே சொல்லிட்டாருங்கிறான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு எல்லாத்துலயுமே கள்ளத்தனமான செயல்களும் கள்ளத்தனமான கிரிகளும் ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அடுத்தது நம்ம பங்கு, விசுவாசி பங்குக்கு வருவோமே. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா சர்ச்சுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தாவியானவர் இவரை நிரப்பிட்டா, இவர் அபிஷேகத்தினால் நிறைஞ்சு பேசுறான்னு நான் கண்ணை திறந்து பார்க்க, ஐயோ கூட வந்த அவனே குதிக்கிறான், நம்மளும் குதிப்போம். ஏதோ ஒண்ணு பேசுவோம், பேசாத மாதிரியே இருக்க கூடாது. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சோத்திரமாண்டவரே. அவரு தட்டுறாருன்னு நானும் தட்டுறது. இன்னைக்கு அபிஷேகம் அப்படிதான் மாறிடுச்சு.
தப்பா ரைட்டா? அவரு கீழே விழுந்து புரண்டா அவரு என்ன புரள்ற, நான் புரள்றேன் பாரு. எப்படி மாறிச்சு பாரு. எஸ் ஆர் நோ? தப்பா ரைட்டா? அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனா மாத்திட்டான் பாரு. பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்ல, அவனே உருவாக்குறான். அப்படியே குதிக்கிறான், லப லபன்னு கத்துறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அடக்குனாலும் அடங்க மாட்டேங்கிறான். ஐயோ! அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா குதிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா குதிப்பாங்க. விழ மாட்டாங்களா? கண்டிப்பா விழுவாங்க. உருள மாட்டாங்களா? கண்டிப்பா விழுவாங்க, உருளுவாங்க. நான்லாம் மாடி மேல இருந்து கீழே இருந்திருக்கிறேன். 88ல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அங்க ஒரு ஹாஸ்டல்ல படிச்சோம். அத்தனை பிள்ளைங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கீழே விழுந்த ஒரு அடி கூட படல. இப்பெல்லாம் நைட் எல்லாம் அபிஷேகத்துல நிறைய ஆரம்பிப்போம். என்னென்னவோ நடக்க ஆரம்பிச்சு. நான் விழறத பத்தி தப்பா சொல்ல. டோன்ட் மிஸ்டேக் மீ. என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் சொல்றது புரியுது இல்ல? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். கவனிங்க பார்ப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பால் முதல் சூடு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்திலேயே நிக்கணும். அப்படியே வச்சுட்டு போயிட்டு பொங்கி ஊத்தி ஸ்டவ்வே நாசமாயிடும். பாத்திரம் கருகி போயிடும். ஆமென். ஆனா அதே பால் பக்கத்துல நின்னு நல்ல பொங்க வந்து பாருங்க, சிம்ல வச்சு தாஸ்திய வச்சு சிம்ல வச்சு தாஸ்திய வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டா, நல்லா கொதிச்சுட்டா பொங்கி ஊத்தாது, பாத்திரத்துக்குள்ளே இருக்கும், ஸ்மெல்லு பரவும். எஸ் ஆர் நோ? அந்த வாசனை அப்படியே பரவும்பா, எங்கேயோ பால் காய்ச்சறாங்கப்பா அப்படின்னு. அந்த பால் நல்லா காய்ச்ச காய்ச்ச திரிஞ்சு போகாது, கெட்டு போகாது. அடுத்த மைல் ஸ்டோனுக்கு போகும், பால்கோவாவுக்கு போகும், வெண்ணெய்க்கு போகும், நெய்யிக்கு போகும். அதனுடைய மேன்மை பெருகும். தப்பா ரைட்டா? அதே மாதிரிதான் பரிசுத்தாவியான நமக்குள்ள வந்தா தொடக்கத்துல ஒரு மாதிரி இருப்போம். ஆனா ஆவியானவரோடு இசைந்து அனல் கொண்டு கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சா நெருப்பு எரியும். ஆனா கிரியைகள் மாறும், வல்லமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமா, தேவ மகிமை அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். கேரக்டர் மாறும், பேச்சு மாறும், நடக்க மாறும், செய்கை மாறும், கனியுள்ள வாழ்க்கை மாறும். என்ன பார்க்கிறவங்களாம் கிறிஸ்துவ பார்க்கிற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். நான் செய்யற கிரியைகள் எல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக வர ஆரம்பிக்கும். இதுதான் கேரக்டர். இப்ப இவரு குதிச்சாரு, நான் குதிக்கிறேன், அது வந்து அபிஷேகம் கிடையாது. ஆமென் சொல்லி பார்ப்போம். இவர் அந்நிய பாஷை பேசினாரு, நான் பேசுறேன், அது வந்து அபிஷேகம் கிடையாது. பாஸ்டர் சொல்றாரு, நான் செய்யறேன், அது வந்து கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமே. தனியா இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகிப்பார், சபையில இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகிப்பார், தேவ மனுஷர்கள் நம்ம தலைமையில கைய வச்சாலும் கர்த்தர் அபிஷேகிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு ரீசன், எனக்கு தாகம் வேணும், எனக்கு ஒரு ஏக்கம் வேணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றக்கூடியவர். எனக்கு ஒரு வாஞ்சை வேணும். நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, நான் நல்லவனா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, உங்க நல்ல ஆவியானவர் எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை கேட்க 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 காரியம் தலைக்கீழாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இயேசுவின் நாமத்தினால நம்முடைய கேரக்டர் மாறணும்னா, நம்முடைய செய்கை மாறணும்னா, கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் நம்மிடத்துல வெளிப்படணும்னா, கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும்னா, ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா, கண்டிப்பா யார் ரொம்ப முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனோடு இருந்தா பாருங்க, அவன் எதிர்த்து பேச மாட்டான், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவான். அப்ப ரைட்டா நான் பேசுறது? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது பேசும்போது முரட்டாட்டம் பண்ண மாட்டான், அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டான், அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிப்பான். புரிஞ்சாலும் புரியலனாலும், ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியாம போனாலும், அந்த சத்தம் என்னை நோக்கி வரும்பொழுது அந்த சத்தத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை என் குடும்பத்தை தலைக்கீழா மாற்றும், என் பிள்ளைகளை தலைக்கீழா மாற்றும், என் வேலையை தலைக்கீழா மாற்றும், என் ஊழியத்தை தலைக்கீழா மாற்றும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்ற வல்லமையுடையது. அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்தினால பாருங்க, சில பேர் பாட்டு பண்ண பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னமா இருக்கும். எல்லாருமே பாடுவாங்க, ஆனா சிலர் பாடினா மட்டும் இருதயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணும். சார் நான் சொல்றது புரியுதா? ஆமா, சிலர் ஆராதிச்சா பாருங்க, அப்படியே சர்ச்சு முழுக்க அப்படியே தேவ பிரசன்னம் அப்படியே கட்டி போட்டுரும். சிலர் ஆராதிச்சா பாருங்க, இந்த ஆளு எப்ப மைக் வச்சுட்டு உட்காருவானோன்னு தெரியும். ஐயோ, நான் உண்மையை பேசுறேன். அல்லேலூயா. சிலர் பிரசங்கம் பண்ணா பாருங்க, கேட்டுக்கினே இருக்கலாம் போல இருக்கும். ஐயோ வந்துட்டான்டா அறுக்கணும் சிலர் வந்தா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கும் சுய மகிமைக்கு இருக்கிற வேறுபாடு தான். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாத்திரமா இருக்கணும், அப்பதான் இதெல்லாம் வரும். நீ fill in the blanks அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துக்கின்னு பாஸ்டர் அறுக்கிறாருன்னு அம்மிக்கல்லு வானத்துல இருந்து விழுவதாக, மண்டை உடைவதாக. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, நல்ல ஆளப்பார், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். அந்த மாதிரி ஆள நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கின்னு பேசணும். தாகத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வந்தா நீ எதிர்பார்த்ததை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார், கண்டிப்பா பேசுவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், அவர் வார்த்தையில உண்மை இல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர், அவர் வார்த்தையில மாறவே மாட்டார். ஆமென்.
அப்போ அந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து வந்தா கர்த்தர் காரியத்தை தலைகீழா மாற்றுவார். இப்ப இதான் சொல்ல வந்தேன். ஏன் சிலர் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் வருது, நம்ம அறியாமலே கண்ணு மூடுறோம், மனசு ஏதோ பண்ணும், தேவ ஆவியானவர் அப்படியே நம்ம மத்தியில ஊடுருவற மாதிரி இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். நதிகள், ஒரு நதி கிடையாது, அது அப்படியே போகும். ஆறுதல் இருக்கிறவனுக்கு ஆறுதல், காயம் கட்ட வேண்டியவனுக்கு காயம் கட்டும், எச்சரிக்க வேண்டியவனை எச்சரிக்கும், உணர்த்துவிக்க வேண்டியவனை உணர்த்துவிக்கும், என்கரேஜ் பண்ண வேண்டியவனை என்கரேஜ் பண்ணும். அது நதி, அது பிரவாகித்து போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆராதனை எந்த இடத்துல நின்னாலும் எதையும் கடமைக்காக செய்யாதபடி தேவநாம மகிமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தம இருதயத்தோடு செஞ்சோம்னா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அந்த என்னது மறந்துட்டேன், சரி ஞாபகம் வரும்போது சொல்றேன். அல்லேலூயா. இந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கு பத்தியா, ஃபெமிலியாரிட்டி அது நம்மளை நாசமாவும் மாத்திரும், நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். இப்ப எப்படின்னு உங்களுக்கு புரியும் பாரு, புரிய வைக்கிறேன் பாரு, நல்லா புரியும் பாரு. மொத பாஸ்டரை பார்த்தா எப்படி வருவ? மொத அப்படியே தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு ஐயா சோத்துருவேன், பக்கத்திலே வரமாட்டேன். 6 மாசம் சர்ச்சுக்கு வந்துட்டு பாஸ்டர் பார்த்தா எப்படி பார்ப்ப? பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பார்ப்பேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு பாஸ்டரோடு 4 மாசம் ஊழியத்துக்கு போயிட்டு நான் என்ன பார்ப்பேன்? முதல் டைம் வரும்போது எந்திரிச்சு நிப்பேன். அல்லேலூயா. 2வது டைம் வரும்போது எந்திரிச்சு நிப்பேன். ஆமென். 3வது டைம் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 6 மாசம் ஊழியத்துக்கு பாஸ்டரோட போறன்னு வச்சுக்க. பாஸ்டர் வரானா, பாஸ்டர் வந்துட்டார், தம்பி சேர கொடு, இவர் எந்திரிக்க மாட்டாரு. இப்போ நான் சொல்றது புரியுதுல, அந்த ஸ்டெப்பு குறையுது பாரு, தம்பி சேர கொடு அப்படின்னு. அடுத்தது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்ல பாஸ்டரோட பழகிட்டு, வாங்க பாஸ்டர் உட்காருங்க, அங்க சேரே இல்ல, வாங்க பாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு. அடுத்து ரொம்ப நல்லா பழகிட்டா, வந்துட்டாரா, உட்கார வச்சு. ஃபெமிலியாரிட்டி இருக்குல்ல, பழக 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 அவங்க மேல இருக்கிற மரியாதை கூடனா அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. மரியாதை குறைஞ்சு அற்பமா என்ன சாத்தானுடைய கிரியை. நான் சொல்றது புரியுதா? அவர் எப்பவுமே எனக்கு பாஸ்டர் தான்யா. நான் எத்தனை கோட்டீஸ்வரன் ஆனாலும் அவர் மூலமா தான் கர்த்தர் என்னை ரட்சித்தா, அவர் மூலமா தான் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டா, அவரை கொண்டுதான் நித்திய ஜீவனுக்கு வாசலை திறந்தா. அப்ப நான் ஒருபோதும் அவர் அற்பமா என்ன கூட, அந்த ஃபெமிலியாரிட்டி வரும்பொழுது அற்பமா என்ன ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா என்ன கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த கணம், அந்த மேன்மை, அந்த மகிமை கடைசி வரைக்கும் தரணும். அப்ப ரைட்டா நான் பேசுறது. அதே மாதிரிதான் ஆராதனையும், அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையும், அதே மாதிரிதான் தேவ பிரசன்னமும், அதே மாதிரிதான் சபையும், அதே மாதிரிதான் காணிக்கை தசம பாகமும். அல்லேலூயா. ஃபெமிலியாரிட்டி வரும் பொழுது, பழக்க தோஷமா மாறும் பொழுது, அதனுடைய மேன்மை குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம செலுத்துகிற எதுவுமே கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்பதான் நான் பிரசங்கத்தையே தொடங்க போறேன். ஆமே. இப்ப ஓரளவுக்கு பரிசுத்த உங்களுக்கு தெரியாத நான் பேசுறேன். அதான் நீங்க பிராக்டிஸ் பண்றதை தான் நானும் பேசுறேன். ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா, நான் தொடங்குறேன். பேதுரு பாருங்க, சரியான ஆசாமி. அவனை மாதிரி மதவாதி யாரும் கிடையாது. ஆமே. அவனை மாதிரி பலி செலுத்தினவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி காணிக்கை செலுத்தினவங்க யாரும் கிடையாது. அவன் எபிரேய பாருங்க, வாரம் ஓய்வு நாள் தோறும் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பான். பண்டிகைகளை ஆசாரிக்க ஆரம்பித்தான், ஆசாரியர்களுடைய பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தான். எப்ப பார்த்தாலும் ஜபாலயத்துக்கு போயிருப்பான். அவனுக்கு பிரசங்கம் புதுசு கிடையாது, தேவனுடைய வார்த்தை புதுசு கிடையாது, ஆராதனை புதுசு கிடையாது. ஆனா அப்பேற்பட்டவன் ஒரு நாள் எல்லா விதத்திலையும் தோய்ந்து போய் கலிலேயா கடற்கரை ஓரமா இந்த வலையும் படகையும் வச்சுட்டு அலசிட்டு இருக்கும் போது இயேசு வாரா. இயேசு வந்து பாருங்க, அவன் படகுல ஏறி அவன் உத்தரவு இல்லாம உட்கார்ந்துட்டு டேய் தள்ளி விடுறான்ற, இவனும் தள்ளி விட்டுட்டான். நமக்கு தான் பயன்படுத்தல, அந்த ஆளுக்கு அது பயன்படுத்துமே. ஆமே. ஆனா நம்ம பாரு, நமக்கு ஒரு கண்ணு போனா எதிராளிக்கு 2 கண்ணும் போனோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. பேதுரு அது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன அல்லேலூயா சொல்ல சொன்ன, வில்ல மாதிரியே பாக்குற, இயேசுவின் ரத்தம் செய்ய. அல்லேலூயா. பாருங்க, விட்டுட்டான். இவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் பிரசங்கத்தை கேட்டவன், ஆராதனையை பார்த்தவன், ஆண்டவரோடு இருந்தவன், பலி செலுத்தினவன். ஆனா இப்ப இயேசு பேசுறார், மலையை அலசிட்டு இருக்கிறான். அவர் பண்ற பிரசங்கம் இருதயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்குது. இவனுக்கு ஏற்றாறு போல வருது. குருட காண்றான், செவிட கேட்கிறான், முடவன் நடக்கிறான், ஊமையர் பேசுறான். எல்லா இடத்துலயும் அற்புதம் பயங்கரமா நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணி எல்லாரும் திரளான ஜனங்களா, கவுண்ட்லெஸ் பீப்புள், அத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுட்டு போயிட்டான். இப்ப இவன் மட்டும்தான் அதே படகை வச்சுட்டு அதே வலையை அலசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், தம்பி ஆழத்துல கொண்டு போய் வலையை மீன் பிடிக்க போடுங்கிறார். இவன் சொல்றான்,
அவனுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு, அவனுக்கு இருக்கிற வயசுக்கு, அவனுக்கு இருக்கிற எல்லா காரியத்துக்கும் அவன் சொல்லியிருக்கலாம், வந்துட்டாரா மீன் பிடிக்க சொல்றவரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் சொல்றான், நைட்டு முழுக்க கஷ்டப்பட்ட, அது என்னவோ தெரியல, உன் வார்த்தை வந்ததுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போறேங்கிறான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதே படகு, அதே கடல், அதே பேதுரு, அதே எம்டினஸ் தான். எல்லாத்தையும் போக ஆரம்பித்தான். 2 படகு நிரம்பத்தக்கதாக மீனை பிடிச்சான். போட்ல கொண்டு வந்து கடலை நிறுத்திட்டு அப்படியே ஆண்டவருடைய கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துட்டாய். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போனங்கிறான். வாங்குற வரைக்கும் எப்படி இருந்தான் பார், வாங்கி முடிச்சு சொன்னான் பார். இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி பேசினாதான் சிலது புரியும். அல்லேலூயா. நல்ல வேலை கட்டிட்டு சம்பளம் வந்தோடனே 100 ரூபாய் காணி கொடுத்து சர்ச்சுக்கு வராது போறப்பாரு, அந்த கேஸ் இதெல்லாம். ஐயோ ஆமா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஐயோ, நான் பேதுருவையும் உன்னையும் சேர்த்து சொல்றேன். ஆமென் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. அப்படியே 2 படகு போட்ட மீனை பார்த்தோன்னு சொல்றாரு. தலைவர் சொல்றாரு, தம்பி மீனுக்காக வரல, உனக்காக தந்த, கிளம்பு, காத்து வரட்டேங்கிறார். ஆமென். ஆமா, அவன் அர்ப்பணிப்பு, அற்புதமான அர்ப்பணிப்பு. 2 படகு, மீனை விட்டுட்டு, படகை விட்டுட்டு, தொழிலையா, குடும்ப தொழிலையா, அது ஒரே ஒரு நேரத்துல என் பின்னாடி வாடான்னு சொன்னா நீ வருவ. இத்தனை பிரசங்கத்தை கேட்டு இன்னும் மாறல. வல்லம்ம. அல்லேலூயா. இன்னும் அதே குந்தி குந்தி தானே நடக்கிற, அதே இழுத்துக்கு போறது தான். ஆமென் சொல்லு பாப்போம். ஆனா அவன் அர்ப்பணிப்பு பாரு, ஒரே வார்த்தை தான், எப்பா வா, உன்னை மனுஷனை பிடிக்கிற நான் மாத்த போறேன். பிடிச்ச மீன் அங்கேயே விட்டுட்டு, படகை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு தலைவர் பின்னாடி வந்துட்டான். அவனுடைய அர்ப்பணிப்பு பெருசு. கேட்ட பிரசங்கத்திலே தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு சமர்ப்பித்தான். ஆண்டவரோடு நடந்தான். மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள் வந்தது. கடைசியா வச்சாம்பர். சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வேலைக்காரிக்கு முன்னாடி சொல்றான், அந்த ஆள் எனக்கு தெரியாது. ஐயோ, சத்தியமா தெரியாது. ஏய், நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த ஆள் கிடையாதுங்கிறான். யார? ஏச்சுவ. அப்படி மறுதளிச்சிட்டானா, போயிட்டானா? இயேசுவ சேவல் கூவி முடிச்ச உடனே லூக்கால நல்லா இருக்கும். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். பார்வை எப்படி இருந்திருக்கும்? மனம் கசந்து சத்தம் போட்டு அழுதானா. அப்படி பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு, டேய், என்னதான் பெரிய ஆளா நினைச்சேன், நீயுமாடா அப்படின்னு பார்த்தோன்னே மனம் கசந்து சத்தம் போட்டு அழுதானா. இந்த 3 நாள் தூங்கியிருப்பான், சாப்பிட்டுருப்பான், நிம்மதியா இருந்திருப்பான், சத்தியமா இருந்திருக்க மாட்டாயா. இயேசு பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி பேசுற மாதிரியே பேசியிருப்பான். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். இயேசு பேசுறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனமாய் போய் சொல்றாரு, சீஷர்களுக்கு இடத்துலயும் பேதுரு கிட்டையும் போய் சொல்லு, நான் என்ன செஞ்சுட்டேன், உயிரோடு வந்துட்டேன். வந்து சொன்ன உடனே ஓடினாம்பார் கல்லறைக்கு. யோவானும் ஓடினான். யோவான் முன்னாடி போய் கல்லறைக்கு முன்னாடியே நின்ட்டானா. நம்மால உள்ள போய் கல்லறைக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சான். அவனுக்கு தெளிவாயிடுச்சு, இயேசு வரப்போறார். தெரிஞ்சான், போய் நின்னான், ஆண்டவரை சந்திச்சான். 11 சீஷர்களை ஒண்ணு சேர்த்தான். ஒண்ணு சேர்த்து முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், ஒண்ணு சேர்த்து முடிச்சு நம்மள மாதிரியே கேள்வி கேட்டானுங்க பேர். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி வந்த உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கறான், சரி சரி இருக்கட்டும், 3 வருஷம் சுத்தணும் இல்லை, பின்னாடியே ராஜ்யத்தை பங்கிட்டு தந்துட்டு போங்கிறான். சொத்து எழுதி வச்சுட்டு போ சொல்றான் பேர், உயில எழுதுங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பிதாவின் வாக்கு தத்துவம் மேல வரும்பா, உன்னத பலன் வரும், நீ பலன் அடைவ அப்படின்ட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறான். 10 நாள் மேல் வீட்டாரையில இருக்கிறான் பாருங்க. மேல் வீட்டாரையில இருந்து 50வது நாள் பரிசுத்தாவினர் வந்த உடனே அவன் கேரக்டரே மாறிடுச்சு. நம்மளை விட மோசமா மறுதளிச்சவன், நம்மளை விட மோசமா அர்ப்பணிச்சவன், நம்மளை விட மோசமா வெறித்தனமா ஆண்டவரை ஃபாலோ பண்ணவன், நம்மளை விட ஆண்டவரை கீழ்த்தரமா உதாசீனப்படுத்தினவன். ஆனா என்னைக்கு பரிசுத்தாவியாளர் வந்தாரோ அன்னைக்கு அவன் லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது எந்த தெருவுல இயேசுவை தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணானோ அதே தெருவுல சொல்றான், அவரை நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க, அதுக்கு நான் சாட்சிங்கிறான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பரிசுத்தாவினர் நம்ம மேல வந்துட்டா காரியத்தையே கத்த தலைக்கீழாக மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கத்த ஜெயிக்க பண்ணுவா. எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கத்த நிமிர்ந்து நிற்க பண்ணுவா. எந்த இடத்துல சாட்சி கெட்டு போச்சு அதே இடத்துல கத்தர் சாட்சியா மாற்றுவார். எந்த இடத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாதுன்னு நினைச்சோம் அதே இடத்துல கத்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவா. அல்லேலூயா. ஆண்டவருடைய தொடுதலும் பரிசுத்தாவியான நிறைவும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுமானா அற்புதத்தை தேடி நீ போக வேணாம், அற்புதம் உன்னை தேடி வரும், விடுதலை உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், நன்மை உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவா, மேன்மைப்படுத்துவார். ஆமே. இப்ப பாருங்க பாப்போம், பயங்கரமான எழுப்புதல். ஃபர்ஸ்ட் பிரசங்கத்துல 3000,
ரெண்டாவது 5000, அடுத்து திரளான ஜனங்க. நிழல் பட்டு, ஏசு நிழல் பட்டு கூட அற்புதம் நடக்கலையா? பேதுரு நிழல் பட்டு அற்புதம் பயங்கரமா நடக்குது. புடிச்சு அடிக்கிறான், குத்துறான், பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்றான். அதுக்காக தான் வந்துட்டேன். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். தூக்கு மாட்டிக்கின்னு சேர்த்தா நீயே தள்ளனா என்ன? சாவணும்னு வந்துட்ட. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, எதுக்காவது உன்னை தலையாட்டு. இப்ப பேதுரு கிட்ட சொல்றான், இங்க பேர் பிரசங்கம் பண்ண உன்னை கொன்னே போடுவன்றான். ஐயே ஆளை பாடுறா, சாகரன் தான் வந்த, நீ கொன்னா நானே கிணத்துல குதிச்சான்னா. புரியுதா? அப்போ சாவு ஒரு பெருசா தெரியல. ஒரு காலத்துல சாவுனாலே பயந்தவன், இப்ப சாவு ஒரு பெருசா தெரியல. அவன் சொல்றான், வந்துட்டேன், பிரசங்கம் பண்ணாம என்னால இருக்க முடியாது, நீ பண்றத பண்ணு, நான் பண்றத பண்ணுங்கிறான். இப்ப நம்ம எப்படி மாறிட்டோம் தெரியுமா? பேதுரு விட பயங்கரமா அந்நிய பாஷை பேசுறோம், குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், ஏகப்பட்ட வியாக்கியானம், ஏகப்பட்ட வெளிப்பாடு, விதவிதமான டிரான்ஸ்லேஷன். பைபிள் போதாத ஒரு ஹீப்ரு கிரீக் வேற. அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? புரியாத மாதிரி என்ன பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் சேர்த்து, எல்லாத்தையும் கேட்கிறோமா, எல்லாத்தையும் பண்றோமா, கடைசியா ஆண்டவரையே மறுதளிக்கிறோம். அவன் பாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பரிசுத்தாவினர் வந்தான், என்ன பண்றிய பண்ணுங்கிறான், என்னால பிரசங்கம் பண்ண முடியாம இருக்க முடியாதுங்கிறான். இப்ப எவனா ஒருத்தன் வந்து, ஏய் எதுக்கு சர்ச்சில் பிரேயர் நடத்துற, இனி நடத்தக்கூடாதுன்னா உடனே பாஸ்டர் கிட்ட போன் பண்ணி, பாஸ்டர் அடுத்த வாரத்துல இருந்து மீட்டிங் கேன்சல். உன் வீடு, நான் அவனை எழுதி தந்தான், என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், நான் நடத்துவேன்னு சொல்ல வேண்டிய தானே. இல்ல வாடகை விடு, ஒரிஜினல பேசுறேன். என்ன இல்ல, என்ன பேய் மாதிரியே பாக்குறீங்க? என்ன உண்மையை பேசுறேயா? அல்லேலூயா. தில்லு வேணையா? சொந்த வீடா இருக்குதா? எங்க பாஸ்டர் வருவார், பிரேயர் நடக்கும், என்ன பண்றிய பண்ணிக்க சொல்லணும். நம்ம தான் காத்திருக்கிறோமே, எப்போ அவன் சொல்லுவான் மூடிடலாம். ஐயோயோ, அங்கி போட்டவனும் அப்படிதாங்கிறான், அலங்கோலமா இருக்கிறவனும் அப்படிதாங்கிறான். ஆமென். உடனே இப்ப யாராச்சும் ஒருத்தர், இப்ப இவரே கைது பண்ணிட்ட, சும்மா சொல்றேன், இவரே கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா, உடனே போன்ல பேசுறது அவனுக்கு ரொம்ப வாய். ஏய் அதுக்காக தான் ஏன் கூப்பிட்டாரு? நீ என்ன சொல்றது? பவுலியே வாயாடினா என்ன, கையை தட்டு ஏதாவது ஒண்ணு. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணதான் கூப்பிட்டாரு. அவர் ரொம்ப பேசுவார், அதனால கைது பண்ணா. ஆமா, பைபிள் இருக்கிறவங்க யாரும் கைது பண்ணாம வந்துட்டாங்க. இவர் பெரிய மௌனம் பெருசுக்கு அது அறிகுறி. அல்லேலூயா. இந்த லூசு மாதிரியே பேசக்கூடாது. சொல்லு பாப்போம், சத்தமா சொல்லு. அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணதுனால கைது பண்ணா. விசுவாசிங்க இந்த மாதிரி கேனத்தனமான கேள்வி கேட்கல, எதிர்மறையா பேசல. எல்லாரும் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்களா? என்னன்னு ஜெபம் பண்ணா? ஆண்டவரே முழு பலத்தோட தைரியத்தோட பிரசங்கம் பண்ணக்கூடிய பலனை தாங்க ஜெபம் பண்ணா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சத்தமாமேன்னு சொல்லி பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா தேவ ராஜ்யத்திற்காக உன்னை எந்த அளவுக்கு ஷார்ப்பா பண்ண முடியுமோ, எப்படி உயர்த்த முடியுமோ, எப்படி ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படுவதற்கு உன்னை பயன்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். ஆமா, அவர் பயத்தின் ஆவியானவர் அல்ல, பலத்தின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர். ஆமென். மகிமையின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, எந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் எங்கேயாச்சும் நடந்தா உடனே சண்டைக்கு போவார். தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத சொல்லாத. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அந்த மனுஷன் சிக்கொண்டு இருக்கிறான். சத்தமாமேன்னு சொல்லி பாப்போம். முடிஞ்சா உதவி செய். ஆமே. பெரிய வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுற மாதிரியே பேசக்கூடாது. நீ என்னவோ அல்பா ஒமேகா மாறி. அல்லேலூயா சொல்லி பாப்போம். ஐயோ ரொம்ப மோசம், நம்மள மாதிரி ஆள் கிடையாது. பாருங்க, பேதுரு பண்றான். அவன் சொல்றான், என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, இருக்க முடியாதுங்கிறான். அடிச்சு அடின்னு அடிச்சு சொல்றான், இனிமேல் இந்த நாமத்தை குறிச்சு பேசக்கூடாதுங்கிறான். அடியெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் சொல்றான், பேசுவேன், என்ன பண்றியோ பண்ணிக்கன்றான். அப்போஸ்தலர் நடபடிகளை நல்லா படிக்கணும். இதுல இருந்து தெரியுது நீ படிக்கிறது இல்லைன்னு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிட்டு பேதுரு ஏரோது எல்லாரையும் சிலரை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணானா. கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆளு கேப்டன் நம்மால் தான். யாரு? பேதுரு தான். அவனை பிடிச்சு அடிச்சு 4வது உட்காவல் அறையிலையா. என்ன உட்காவல் அறை? சத்தமா சொல்லுங்க பாப்போம். 4வது உட்காவல் அறையில கொண்டு போய் அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில பேதுருவை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து சிரச்சேதம் பண்ண போறாராம். பேதுருவை கொல்றதுல ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டுதான். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லு பாப்போம்.
நம்ம சாவுக்காக ஒரு கூட்டம் காத்துங்கிறாயா. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு பாப்பா. எல்லாம் அவரை ஜனங்களை பிரியப்படுத்த, யூதர்களை பிரியப்படுத்த பேதுருவ கொல்ல ரெடி ஆயிட்டாராம். அடுத்த நாள் வந்து உட்கார்ந்தாராம். யாரு? ஏரோது. இப்ப சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பின்னாடி வரேன். முன்னாடி சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி வரேன். வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசுறத பார்த்தா தேவதூதன் பேசுற மாதிரியே இருந்துதான். யார் மாதிரியே? இந்த ஏதேன் தோட்டத்தை போல, தேவதூதனை போல, இந்த போல எல்லாம் போல. சத்தமாமேன்னு சொல்லு பாப்போம். நான் சொல்றது புரியுதா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தா அக்கினியும் கந்தகமும் இறங்கும். ஆண்டவரை மாதிரி போல இருந்தா நம்ம எல்லாம் செத்தாதான் புழு வரும். ஆனா அது ஏரோது புழு புழுத்து செத்தானா. புரியுதா இல்லையா? நம்ம எல்லாம் செத்தாதான் என்ன வரும்? புழு வரும். ஏரோது புழு புழுத்து செத்தானா. ஒருத்தர் இருந்தான் 2020க்குள்ள இந்தியா தேசத்துல ஒரு சர்ச்சு இருக்கக்கூடாது அப்படின்னா. அல்ல சொல்லு பாப்போம். அவன் பெரிய அம்மா, அவரு ஆட்சியில் இருக்கிறாராம்மா. வெங்காயம். அல்லேலூயா. வெங்காயம்னா மாயைன்னு அர்த்தம். சொல்லு. மாயைக்கு டெபினேஷனே வெங்காயம் தான். உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. வெங்காயமே பார்த்தது இல்ல. நல்லா வருவீங்க. வேற என்னத்த சொல்ல? அப்படி தெரியாத மாதிரியே பாரு. சரோஜா தேவி செத்துட்டா நினைக்கிற? அல்லேலூயா சொல்லு பாப்பா. அல்லேலூயா. வெங்காயம் சொல்லு. உரிக்க உரிக்க. ஆமா, சில வெங்காயமும் மேல இருக்குது. ஆனா எரியும் கண்ணு. ஆனா உரிச்சா உள்ள ஒண்ணு இருக்காது. மாயைக்கு டெபினேஷனே தான். மாயை மாயை எல்லாம் உரிக்க உரிக்க ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அவன் வந்து உட்கார்ந்துட்டான். பேசனா ஒருத்தன் சொன்னான் 2020க்குள்ள இந்தியா தேசத்துல ஒரு சர்ச்சை இருக்க கூடாது. 2019 அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. கவனிங்க பாப்போம். வாய் இப்படி திறந்து டாய்லெட் போற வரைக்கும் புழு. டாக்டரே அவன் கூட போல. பெரிய மதவாதி. அப்படியே கண்ணாடி கிளாஸ் போட்ட இடத்துல போய் வச்சுட்டான். உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் அவன் பக்கத்துல போக முடியல. அவர் சொன்னாரு 2020க்குள்ள என்னத்தை எடுத்துட்டு வரான்? அட தேங்காய் மண்டையா, ஆளப்பாரு நல்லா. அல்லேலூயா. எவன்னா ஒருத்தர் ரொம்ப பேசுறான்னு நானே சிரிச்சுக்கிறது. ஐயோயோ, சாவ விலை கொடுத்து வாங்குறானே படுபாவி. கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கிறத விட்டுட்டு சாவ விலை கொடுத்து வாங்குறானே. அல்லேலூயா. என் பைபிள் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை. ஒரு காலத்துல டென்ஷன் ஆவேன். ஆண்டரை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், இந்த லூச்ச பையெல்லாம் பேசுறான், சும்மா தானே உட்காந்துங்கிறீங்க. டிவியில எவனும் இத்து போன பையெல்லாம் பேசுறான். அல்லேலூயா. டென்ஷன் ஆயிட்டேன். அப்பதான் அடுத்த நாள் என் பைபிள் ரெகுலரா படிக்கிற அதிகாரம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பார்த்து கேட்டானா, உன் பொண்ணை எனக்கு ஒரு கதை சொல்றான். டேய் யுத்தத்துக்கு வா, யுத்தத்துக்கு வா, யுத்தத்துக்கு வா. அவன் சொல்றான், நம்ம 2 பேர் சகோதர, சண்டை போட வேணான்றான். கேட்டா தானே, சிலர் வாங்குற வரைக்கும் அடங்க மாட்டான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அதுக்கு இவன் சொல்றான், ஒரு கதை சொல்றான். ஒரு முள் செடி வந்து அத்தி மரத்தை பார்த்து கேட்டான், உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. என் முள் செடியை கேட்டா ஒத்துக்கலையா? அத்தி மரத்தை பார்த்து கேட்டான். அத்தி மரம் சொல்லிச்சான், என் மதுரத்தை நான் விட மாட்டேன்னுச்சான். ஒலிவ மரத்துக்கிட்ட போச்சான். ஒலிவ மரம் சொல்லிச்சான், என் மதுரத்தை நானே விட மாட்டேன். திராட்சை செடி கிட்ட போச்சான். திராட்சை செடி சொல்லிச்சான், என் மதுரத்தை நானே பேசிக்கினே இருந்துதான் பாரு. அந்த பக்கமா வந்து எருமாடு முள் செடி மீச்சிட்டு போயிடுச்சான். முள் செடினா முள் செடி மாதிரி இருக்கணும். அத்தி மரத்துக்குள்ள வச்சுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய அப்படித்தான் பேசிக்குது. வரும் பாரு ஒரு எருமாடு, வரும் பாரு. எனக்கு அப்படியே இருதயெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு. அப்பதான் நினைச்சேன், ஆமா லூசு பையன்களை பார்த்து நம்ம ஏன் டென்ஷன் ஆனோம்? மிருகம் வரும் பாரு, மிதிக்கும் பாரு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. எதுக்கு? நீ முள் செடியா இருந்துட்டு போகணும். அத்தி மரத்துக்கிட்டலாம் வரக்கூடாது. திராட்சை செடி கிட்டலாம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி பண்ணிட்டா. இப்ப கவனிங்க பாப்போம். இந்த பிரவீன் தெகடியா தான் இப்ப நான் சொல்றேன். 2019 புழு புழுத்து வாயிலிருந்து டாய்லெட் போற வரைக்கும் புழு. எந்த டாக்டரும் பக்கத்துல வர முடியல. அந்த பையன் சொன்னா 2020 இந்தியா தேசத்துல ஒரு சர்ச்சை இருக்கக்கூடாது. தேங்காய் மண்டையா, இத்தனோண்டு மூளையை வச்சுங்கிற நீயே இப்படின்னா, ஏலே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வியாபி, போட்டு தள்ளிடுவாருங்கிற. அல்லேலூயா. அவன் பார்க்கவே இல்லையே 2020 பார்க்கலையே. ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த இத்து போன பைய பேசிட்டு இருக்கிறான். சத்தமாமேன்னு சொல்லு பாப்போம். ஐயோ, நம்ம வச்சிருக்கிற பைபிள் இருக்குல்ல, எத்தனையோ கொம்பனை பார்த்துச்சு. ஆமா, நான் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சில்லறைங்க கிட்ட மோதவே மாட்டார். அல்லேலூயா. சில்லறைய வச்சு பெரியவனை போட்டு தள்ளுவார்.
தானியேலை வச்சு நேபுகாத்நேச்சரை கவுப்பார். யோசேப்பை வச்சு பார்வோனை கவுப்பார். மோசேயை வச்சு பார்வோனை கவுப்பார். சில்லறையை வச்சு பெருச தள்ளுவார தவிர, சத்தமாமேன்னு சொல்லு. அதனால பரிசுத்தாவினர் உள்ள வந்துட்டா இந்த இத்து போன பயலுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் ஏறது சொன்னானா, நாளைக்கு காலையில கொண்டு வந்து பேதுருவை கொன்ன போறேன், புழு புழுத்து செத்தான். இப்ப கவனிங்க, பேதுரு உள்ள இருக்கிறான், ஜெயில இருக்கிறான், 4வது உட்காவல் அறையில. எங்க போனாலும் சில நேரத்துல சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு கவலையே இல்லையான்னு. இப்ப கவலைப்பட்டு என்ன பண்ண போற, என்ன பண்ண போறேங்கிற. அல்லேலூயா. நம்மால பாருங்க, நாளைக்கு சாவு, தூக்கு தண்டனை. நம்மளா இருந்தா எல்லா வாட்ஸ்அப் மெசேஜ், எல்லா பேஸ்புக் மெசேஜ், எவெல்லாம் ஜெபம் பண்றானோ ஏதேன் தோட்டத்துல இருந்து கல்லறை தோட்டம் வரைக்கும் அனுப்புறது. அல்லேலூயா. சீனாய் மலையில இருந்து கஸ்தமனே மலை வரைக்கும் அனுப்புறது. ஆமேன்னு சொல்லு பாப்போம். மொத்த மலைக்கு மெசேஜ் அனுப்புறது. ஜெபம் நீ பண்ண மாட்ட, ஊர்ல இருக்கிறவனெல்லாம் ஜெபம் பண்ண வைப்ப. ஐயோ, கிறிஸ்தவனை மாதிரி மானம் கட்டவன் எவனும் கிடையாது. இப்ப நானே கேன்சர் கட்டி சுகமாயிடுச்சு, நான் ஜெபம் பண்ணனா என் நம்பரை வாங்கிப்பேன். ஐயோ நீ வாங்குவ, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஆமே, என்ன ஒரு மாதிரியே பாக்குற, உண்மையத்தானே பேசுறேன். சத்தமாமேன்னு சொல்லு பாப்போம். ஆமா, ஆண்டவரை விட்டுருவேன், பரிசுத்த ஆவியானவரை விட்டுருவேன், பைபிளை விட்டுருவேன், எல்லாத்தையும் விட்டுருவேன். அடுத்த நாள் உடனே போன் பண்ணுவேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீ பண்ண ஒத்துக்காதா, இல்ல நீ பண்ண கேட்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஐயே, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல? ஆமே, சத்தமா சொல்லு பாப்போம். ஆமா, 4வது உட்காவல் அறையில போட்டானா. நம்ம பேதுரு பாருங்க, காத்து வரல போல இருக்குது. எல்லாத்தையும் அசால்ட்டா கழட்டி போட்டு, செருப்பு ஒரு பக்கம், ட்ரெஸ் ஒரு பக்கம், கையில சங்கிலி எல்லாம் நல்லா இருக்குது, அசால்ட்டா தூங்கினாம்ப. ஆமே, எங்களை மாதிரி தூங்குறவங்க யாரும் கிடையாது. ஏதோ எங்களால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அந்த வார்த்தை என்ன ரொம்ப உடைக்க ஆரம்பிச்சு. தேவதூதன் இறங்கி வந்து அவன் விழாவில தொட்டானா. அவன் மேல கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் தானாய் விழுந்ததா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கவனி பாப்போம். எத்தனை கொம்பம் உனக்கு விரோதமா வந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய தொடுதல் உன் மேல வந்துடுச்சுன்னா, உன்னை கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் தானா விழ ஆரம்பிக்கும். நீ போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய பழகிட்டினா, ஆண்டவரோடு நடக்க பழகிட்டினா, தேவனோடு கைகோர்க்க பழகிட்டினா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நீ அர்ப்பணிச்சிட்டினா, நீ 4வது உட்காவல் அறையில போட்டால் என்ன, 40வது உட்காவல் அறையில போட்டால் என்ன. ஆமென், ஆமென். தேவ தூதருடைய தொடுதல் நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளுக்கு கீழே விழ பண்ணிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இவன் எந்திரிச்சு வந்தானா, கதவுகள் தானாய் திறவுண்ட ஆரம்பித்தது. தானா போக 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 கதவு தானா திறக்க ஆரம்பிச்சுதான். ஆமென். இந்த நல்ல மாலை வேலையில எல்லாம் கவனி. என்ன அவன் தொட்டான், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், கவுன்சிலர் தெரியும், வார்டு மெம்பர் தெரியும். எவன் தொட்டும் ஒரு மண்ணாங்கட்டி நடக்கா. தெய்வம் தொட்டா மட்டும்தான் காரியம் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்கணும்னா, நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும்னா, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா, தெய்வத்தினுடைய தொடுதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய தொடுதல் வந்துட்டாலே காரியம் தலைக்கீழாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, புருஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஊழியத்துல கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த ஸ்தானத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னா தெய்வத்தினுடைய தொடுதல் தேவை. எல்லாம் தானாய் விழும். சத்தமாமே. இந்தியா தேசத்துல இருக்கிற சபையில பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் வந்துட்டா, கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் தானா விழும், விக்கிரக கோட்டைகள் எல்லாம் தானா விழும், எதிர்மறையான வல்லமைகள் எல்லாம் தானா விழும், மந்திரவாத வல்லமைகள் எல்லாம் கொளுத்தப்படும். தானாய் விழுந்தது. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமா, நம்ம சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் தேவை. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த அபிஷேகம் தேவை, அந்த வல்லமை தேவை, அந்த கிருபை தேவை. தெய்வம் வந்து நம்மளை தொட ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில 4வது உட்காவல் அறையில தொழு மரத்துல போட்டு கட்டிட்டானா. தொழு மரம்னா கவனிங்க பாப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலை படு மோசமானது. இன்னைக்கு கரண்ட் இருக்கு, அன்னைக்கு கரண்ட் கிடையாது. காலை தூக்கி தொழு மரம்னா கவனிங்க. இப்ப இது ஒரு பலகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பலகையில இங்க ஒரு ஓட்டை இருக்கும், இங்க ஒரு ஓட்டை இருக்கும். இந்த பலகையை பாதியா பிரிக்கலாம், பாதியா வைக்கலாம். 2 காலை உள்ள சொருகிட்டு இந்த பலகையை லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணிட்டு தொங்க விட்டுருவான். கையை 2த்தையும் பின்னாடி கட்டிட்டு குறுக்க ஒரு கொம்பை விட்டுருவான். அல்லது கைக்கும் 2 பலகையை போட்டு இப்படி போட்டு 2 பலகையை போட்டு தொங்க விட்டுருவான். தொழு மரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. அடி மேல அடி, ஃபுல்லா உடம்பெல்லாம் ரத்த காய ரணகாயமா மாறி தொழு மரத்துல கொண்டு போய் போட்டு பாருங்க, பிலிப்பு பட்டணத்துல 4வது உட்காவல் அறையில வச்சுட்டான்.
இப்ப ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போர்ப்படைகள், ராணுவ வீரர்களுடைய கூடாரம் எல்லாம் பிலிப்பு பட்டணத்துல தான் இருக்க ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி அடி வாங்கி 4வது உட்காவலரில் இருக்கிறான். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் எல்லாம் கவனி. அவரு ஜெபம் பண்ணி நடந்தது, இவரு ஜெபம் பண்ணி நடந்தது, இவரு ஜெபம் பண்ணி நடந்தது. நான் ஜெபம் பண்ணி நடக்கணும். தப்பா ரைட்டா நான் பேசுறது? எங்க சபை ஜெபம் பண்ணி நடக்கணும். என் புருஷன் ஜெபம் பண்ணி நடக்கணும். என் மனைவி ஜெபம் பண்ணி நடக்கணும். ஆமென். கொண்டு போய் உள்ள போட்டாங்களாம். 4வது உட்காவலரை தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கு. ஆராதிக்க தோணுமாயா? இப்ப இருக்கிற கிறிஸ்துவம் குண்டு ஊசி குத்துனா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். சளி பிடிச்சிங்கன்னா எங்க வரது கிடையாது. சத்தமா சொல்லு. தூரல் போட்டா எங்க வரது கிடையாது. சத்தமா சொல்லப்பா. ஆமா, இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி அந்நிய பாஷை பேசுற? சூத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவமாரே? எவ்வளவு வேஷம் போடுறோம் பாரு ஆண்டவமாரே. ஆமான்னு சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டிவியை பார்க்கறதுக்கு உட்காருமே தவிர சபையை பார்க்க உட்கார்றது கிடையாது. இதை பரிசுத்தாவியானவருடைய வேலை. நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். கூட்டி கழிச்சு பாரா, கரெக்டா இருக்கும். அப்ப ரைட்டா? ஆமே ஆமே. 4வது பாருங்க, உட்காவலர தொழுமரம் தலைக்கீழா தொங்க போட்டிருக்கிறான். ஜெபம் பண்ணானா, துதிச்சானா. நைட்டு சும்மா 12 மணிக்கு வந்துட்டா காலையில சர்ச்சுக்கு வரது கிடையாது. ஓட்டிக்கு போயிட்டா சர்ச்சு கிடையாது. அப்பேற்பட்ட மானங்கட்ட ஓட்டி எதுக்கு போற? ஒரு மாதிரியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காலத்துல சர்ச்செல்லாம் நல்லா பேசினாங்கய்யா. அன்னைக்கு எல்லாம் அப்படி தெய்வ பயம் இருந்தது. இப்ப கொடுப்பாருங்கிறான், வாங்கின்னு போயிட்டே இருக்கிறான். கொட்டுவாருங்கிறான், மடி பிடிச்சின்னு போறான். நிர்வாணமா போறான்றது தெரியல அவனுக்கு. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லு பாப்போம். மாறிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், எத்தனை காரியம் வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற நேசம் குறையாம இருந்துச்சுன்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சபைக்கு ஓடி வருவேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாத்த ஆரம்பிப்பா. தேவ மகிமை இறங்கிடுச்சுனால ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா பாருங்க, இப்ப போனோம். உள்ள போயிட்டான். 4வது உட்காவல் இருக்கிறான். நடு ராத்திரி அடி மேல அடி அடிச்சு உடம்பெல்லாம் ரத்த காய ரணகாயமா இருக்கு. அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி துதிச்சானா. வசனம் சொல்லுது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போனதாம். எல்லா கதவுகளும் திறவுண்டு போனதாம். இவன் ஒண்ணுமே போராடலையா? ஆராதனை பண்ணா, ஜெபம் பண்ணா, எல்லாருடைய கட்டுகளை விழுந்தது. மேட்ரு என்ன தெரியுமா? ஒரு பயலும் ஜெயில விட்டு வெளியே வரல. உயிர் போற மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் எந்திரிச்சு போய்ங்கிறான். ஏற்றுமதி இறக்குமதி. ஆமே. இங்க குடிக்க அங்க போக. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அங்க பாரு, எத்தனை முடிச்சவிக்கு இருந்திருப்பான், எத்தனை தேச துரோகம் பண்ணவர் இருந்திருப்பான், எத்தனை கொலைகாரர் இருந்திருப்பான், எத்தனை ரத்த வெறி பிடிச்ச மிருக அந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கும், தேச துரோகம் பண்ணவர் இருந்திருப்பான். அத்தனை பேரும் பவுலோடைய பிரசங்கத்தை, ஆராதனை, ஜெபத்தை கேட்டு கை கால் எல்லாம் விழுந்த உடனே கூட அப்படியே இருந்தான். நல்ல பரிசுத்தாவினருடைய ஆளுக வந்துட்டா எல்லாம் மாறிடியா. அந்த தொடுதல், அஸ்திபாரத்தினுடைய சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைஞ்சதான். பில்டிங் அப்படியே மாறி இருக்கும். எல்லாருடைய கட்டு, எல்லாருடைய கதவும் கலந்து போயிடுச்சு. ஒருத்தனும் போல. பவுல் நிக்கிறான். அவன் தூங்கி எந்திரிச்சிட்டான். நம்மால எந்திரிச்சு கத்துறான், ஐயோ கதவெல்லாம் திறந்திருக்க, போயிடுவானே. இவனே கத்தி எடுத்து குத்திக்கிறானா. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்தை எவனா இருந்தாலும் மீறிட்டா இப்ப எதிரிக்கு தர வேண்டிய தண்டனையை இவனுக்கு தரணும். அதனாலதான் பவுல ஒரு இடத்துல கயிறு போட்டு கட்டுறான். நான் ரோமனா இருக்கேன், நீ என்ன கட்டலாமான்னு கேட்டேன். ஐயோ, இந்த ஸ்லாக்கியத்திற்கு நான் பாக்கியமா பிறந்து அவனை விட்டுட்டான். இவனை கட்டிட்டா இவன் ரோமன் தெரிஞ்சுன்னா அதே ரோம அந்த அடிச்சாம்பார் போர் வீரன், அவனை கூட்டு வந்து கட்டி அதே அடி கொடுக்கணும். இப்ப பயந்துட்டான். மொத்த பேர் வெளியே போனான்னு தெரிஞ்சோடனே பவுல் உள்ள இருந்து கத்துறான், ஏய் உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாது, எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்கிறான். வந்து எட்டி உதைச்சாம்பார். அவன் இவன் காலில் விழுந்து சொல்றான், ஆண்டவ மாறு ரட்சிக்கப்படணும், என்னையா பண்ணணுங்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி பரிசுத்தாவினர் வேறையா, ஒரு வேறையா, ஒரு மகிமை உள்ள தெய்வையா.
அவருடைய வல்லமை அளவிட முடியாதது. ஆமென். அவர் மட்டும் வந்துட்டா ஏதோ ஒரு அசைவு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் பெங்களூருக்கு யூத் மீட்டிங் போயிருந்தேன், ஒரு கேம்ப் சென்டர். ஜெயில இருந்து கொலைகார பையெல்லாம் வந்துக்கிறான், எனக்கு தெரியல. ஆமென். நான் நம்ம ஊர் பிள்ளைங்க போட்டோ எல்லாம் பார்த்தேன், எல்லாம் அங்க வந்திருந்தான். நம்ம ஊர் ஆளுங்கள்ல அங்க இருக்கிறவன் வர ஆரம்பிச்சிருந்தான். எல்லாம் தலை அப்படி வச்சுட்டு, காதுல கம்பளை போட்டு, கடுக்கான போட்டு, கையில் அந்த இது அந்த காக்கா வலி வருமா அது போட்டுருப்பான்களே, அதெல்லாம் போட்டுட்டு மொத்தத்தை போட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். பிரசங்கம் பண்ண ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வர பாருங்க, அப்படியே எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒரு 400 பேர் யூத் மீட்டிங், எல்லாரும் அப்படியே அழுது ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். உடனே ராஜ் பிரதர் கிட்ட மைக்க கொடுத்துட்டு அவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போற யாரும் முன்னாடி வரக்கூடாது. ரட்சிக்கப்படாத டைம் இப்பதான் சர்ச்சுக்கு இப்பதான் நான் இயேசுவே கேள்விப்பட்டேன் மட்டும் முன்னாடி வரணும்னு அவன் வந்து கீழே விழுந்தான் பாரு. அவன் போட்டுங்கிற கம்மலு, கடுக்கானு, காதுல, கழுத்துல, கயிறு மொத்தத்தை அவிழ்த்து அப்படியே கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு விழ ஆரம்பிச்சான். விழுந்து கத்துறான், அப்படியே புலம்புறான். எனக்கு அப்பதான் ஒரு பெரிய நிறைவே வர ஆரம்பிச்சது. ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தனுடைய கிரியை இருக்கையா? ஒருத்தன் எந்திரிச்சு அழுதுட்டு சொல்றான், நான் ஜெயில் கைதி, வாழ்வு இருக்குமா இல்லையான்னு தெரியல, இனிமேல் இயேசுவுக்காக வாழ்வேன், ஜெயிலுக்கே போனாலும் நான் வாழ்வேன். ஆமே, ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வல்லம் அஸ்தி பாருங்கள் அசையப்படணும், சங்கிலிகள் தானா விழும். அந்த தெய்வத்தினுடைய தொடுதல் வந்துட்டாலே காரியத்தை தலைக்கீழா கர்த்தர் மாற்றுவார். எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமே. 22ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் ஒரு யூத் மீட்டிங் நான் தான் நடத்தினேன். 400 பேர் வந்தான் பாருங்க. விக்கிரகம் நிறைஞ்ச இடம், ஏசித்தனை நிறைஞ்ச இடம். 1:30 மணிக்கெல்லாம் வரான். ஆமே. ஏசு சொன்ன ஓமையே எனக்கு ஞாபகம் வருது. முடிக்கிற நேரத்துக்கெல்லாம் பாஸ்டிங்களே அப்பதான் கூட்டிட்டு வராங்க. வல்லவருங்க. என்னத்த சொல்ல, எங்க போய் முட்டை. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். பணம் நம்ம போட்டது, செலவு நம்ம பண்றோம். 1:30 மணிக்கு வந்து ஒரு எந்திரிச்சு 400 பேர் ஒரு பெரிய மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கு. எந்திரிச்சு சொல்ல டைம் ஆச்சுன்னு தெரியாது, சாப்பாடு போட்டு அனுப்ப பிரசங்கம் பண்றேன்றான். ஏலே, திங்க வந்தவனுக்காடா சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவரே? நான் தான் பிரசங்கம் பண்ண, அப்பதான் மைக் எடுத்தேன். என்கிட்ட கொடுத்ததே 2:15 தான். அப்பதான் மைக் எடுத்தேன். அவன் எந்திரிச்சு சொல்றான், டைம் ஆச்சு தெரியாத, சாப்பாடு படுத்துற பெரிய பிரசங்கம் பண்றான்றான். நான் ஒன்னும் பேசல. என்ன பண்ண, வாங்கி கட்டிக்க வேண்டித்தானே. இதுக்கு பேர் துட்டு கொடுத்து சூனிய வச்சுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, பிரசங்கம் முடிய ஆரம்பிச்சது. நான் இந்த பென்னிகின், ரெய்னார்ட் போங்கே, பில்லி கிரகாம், டிஎல் மோடி, இவங்க பழைய மெசேஜ் எல்லாம் நான் கேட்பேன். ஃபுல் பீட்டுக்கும் காங்கிரிகேஷனுக்கும் இடையில பாருங்க ஒரு 200 அடி 300 அடி இருக்கும். யார் யார் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அவன் ஒடியாந்து அப்படியே தானா விழ ஆரம்பிப்பான். இப்ப இந்த கார்னர் ஸ்டோன் ஒரு இது இருக்கு, மேத் ஹேகி, ஜான் ஹேகின்னு, அவங்க 2 பேர் பாஸ்டர், அப்பா மக 2 பேருமே பாஸ்டர். அவங்க மினிஸ்ட்ரி, நான் அவங்களோட பிரசங்கத்தை நான் டெய்லி கேட்பேன். அவருடைய பிரசங்கம் 45 நிமிஷம் தான் பேசுவார். 45 நிமிஷத்துல எல்லா பிரசங்கத்திலையும் கன்க்ளூஷன்ல ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆனா பாருங்க, சர்ச்சில் இருக்கிற மொத்த பேர் வந்து டெடிகேட் பண்ணி அப்படியே அழுது ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பான். அவங்க பிரசங்கத்தை கேட்டு நான் ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கினேன், நான் ஒண்ணு கத்துக்கினேன். கவனிங்க பாப்போம். அப்போ நம்ம பிரசங்கத்துல தேவன் ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புறா, நம்ம தான் முடிச்சுக்கிறோம். ஆமேன்னு சொல்லி பாப்போம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, போய் மோடிக்கு சொல்ல போறோமே, சீனாக்காரனுடைய எல்லையை நம்ம தானே விடுதலையாக்க போறோம். ஐயோ சோத்திரமாண்டவரே. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. சோத்திரம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அப்படியே என்ன இங்க இருந்து போய் பேண்ட் அவுத்து போட்டு பாப்பற பேண்ட் லுங்கி கட்டிட்டு உட்கார போற, கறிக்கடையில போய் கியூ நிக்க போற, இதுக்கு டைம் ஆயிடுச்சு உனக்கு. சோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆண்டவ மாரே. அல்லேலூயா. அப்பா ரைட்டா? ஒத்துக்க மாட்டோமே. ஒத்துக்கினா கிறிஸ்தவங்கள் ஆயிடுவோம். ஆமா, ஆமேன்னு சொல்லு பாப்போம். அப்படியே கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடணும். அப்துல் கலாமுக்கு அண்ணன் அடுத்த விண்வெளி அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு ஏத்த போறாரு வானத்துக்கு. ஒரு மாதிரி ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னொரு முறை லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவ, கொன்னே போடுவேன் நானா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கன்க்ளூஷனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு 250 பேர் முன்னாடி வந்து அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அதாவது பையன் பொண்ணு எல்லாம் வந்து கதற ஆரம்பிச்சது. பாருங்க, எல்லாம் அழுக ஆரம்பிச்சான். ஒரு பாஸ்டர் போன் பண்ணி சொல்றாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாஸ்டர் என் சபையில 40 பேரை கூட்டிட்டு வந்தேன். அவன் அழுது ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததை பார்த்தேன். சாட்சி இன்னும் இருக்குது. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு, நம்ம நின்னு வச்சுக்கேன், தலைவர் இறங்கியே வந்துடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் தான் சொல்றேன், எத்தனை பேர் எத்தனை கட்டினான்னு உள்ள தூக்கி போட்டான்னு
ஆராதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகந்த வாசனையாக முகரக்கூடிய அந்த மகிமையின் தற்சொரூபம் இறங்கி வந்துட்டா காரியத்தை தலைக்கடா மாற்றுவார். அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும், எல்லா தடைகளும் விலகும், கயிறுகள் கட்டுண்டு போகும், மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய தொடுதல், சத்தம் ஆமென் சொல்லி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல். நான் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு அந்த தொடுதல் தேவை. எவ்வளவு அறிஞ்சாலும் நான் இன்னும் அவரோடு கிட்டி சேரணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த தொடுதல் வந்துட்டாலே கர்த்தர் காரியத்தை தலைக்கீழா மாத்தக்கூடியவரா இருக்கிறார். இந்த நல்ல மாலை வேளையில நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, ஏதோ 10 பேர்ல நான் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றதுதான். 10 பேர்ல ஒரு பிரசங்கியாரா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சோத்துக்காக இந்த பைபிள் எடுத்துட்டு வரலாம் ஆண்டவரே. அதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுருவோம் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு டு சம்திங் ஃபார் யுவர் நேம் சேக். உங்க நாமத்துக்கு மகிமை ஏதோ ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே. என் பிரசங்கத்துல ஏதோ ஒண்ணு வெளிப்படணும் ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் கட்டப்படணும், யாராவது ஒருத்தர் மாறணும், ஏதாவது ஒரு விதத்துல உங்க நாமம் மகிமைப்படணும். ஆமென், அல்லேலூயா. சாலமோன் பாப்பையா கூட தான் நல்லா பேசுறாரு, ராஜா கூட தான் வசனத்தை பேசுறாரு, திருமாவளவன் கூட தான் வசனத்தை பேசுறாரு. பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாயா, பிரசங்கம் பண்ண நிறைய பேர் இருக்கிறாயா. கர்த்தருடைய சத்தமாய் மாற யார் இருக்கிறா, கர்த்தருடைய வழியாய் மாற யார் இருக்கிறா. ஆமா, இன்னைக்கு நாய்ஸஸ் இருக்கு, there is no more voices. தேவனுடைய சத்தம் இல்ல. தேவனுடைய சத்தமாயா நீ சபையா நம்ம மாறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2023 இருந்து இந்த சபையில ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். அல்லேலூயா, அற்புதம் நடக்கணும். ஆமென், விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா. வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனம் வரணும். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கனா அஸ்திபாரமே அசையும், சங்கிலிகள் தருப்புண்டு போகும், எல்லாம் தானாய் விழ ஆரம்பிக்கும். நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். அப்ப அந்த தொடுதல் தேவை. சிம்சோனை 3000 யூதர்கள் வந்து கட்டி கொண்டு போனாங்களாம். கர்த்தருடைய ஆவி இறங்குச்சான். இந்த வசனம் சொல்லுது, நெருப்பு பட்ட கயிறு போல. இப்படின்னா நம்ம மொத்தம் இருந்து போயிடுச்சான். எடுத்தாம்பார் கழுத தாடலும் 3000 பேரை போட்டு தள்ளினாம்பார். அல்லேலூயா சொல்லு பாப்போம். மேல அந்த கர்த்தருடைய தொடுதல் வந்துட்டா, பிரசன்னம் வந்துட்டா, நம்ம நினைப்பதை விட வேற ஒண்ணு நடக்கும். ஆமென். ஏதோ ஒண்ணு கர்த்தர் மகிமையானதை செய்ய ஆரம்பிப்பார். மனுஷன் செய்யறதுக்கும் தெய்வம் செய்யறதுக்கு வித்தியாசங்குது. மனுஷன் இருக்கிறதுல இருந்து செய்வான், தெய்வம் இல்லாதவைகளிலிருந்து செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, மனுஷன் மரக்கட்டையை தான் மிதக்க பண்ணுவான், தெய்வம் இரும்பையே மிதக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமா, சாகர மாதிரி இருக்கிறதான் மனுஷன் உயிரோட மாத்துவான். செத்து நாரி போனதே தெய்வம் உயிரோட மாத்தக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய செய்கை, நம்முடைய ஆராதனை மாறட்டுமே, நம்முடைய ஜெபம் மாறட்டுமே. நம்ம ஆண்டவரோடு நெருங்கி சேர ஆரம்பிப்போமே, குடும்பமா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமே, நல்ல ஆண்டவர் இடத்துல வர ஆரம்பிப்போமே. நம்ம பாடுற பாட்டு பக்கத்து வீட்டு தொடட்டுமே, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பக்கத்து வீட்டை தொடட்டுமே, நம்ம மேல இருக்கிற மகிமை வெளிப்படட்டுமே, மந்திரவாதம் எல்லாம் தானா விலகட்டுமே, கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுப்புண்டு போகட்டுமே. அந்த தெய்வத்தினுடைய தொடுதல் மட்டும் வந்துட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவரா இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. ஏனோ தானோ இருக்கக்கூடாது. ஆமென். கடமைக்காக சபைக்கு வரக்கூடாது. பாருங்க, நான் எல்லா கூட்டத்துக்கு போகும்போது இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் அந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த சபை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இன்னிலிருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே சண்டே ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் என் சபையினுடைய ஆசீர்வாத வாய்க்காலா மாறணும். நீ அப்படி ஜெபம் பண்ண, பிரேயர் செல்ல ஜெபம் பண்ண, கூடுற இடத்துல ஜெபம் பண்ண, பைபிள் ஸ்டடியில ஜெபம் பண்ண, போற இடத்துல ஜெபம் பண்ண, பாஸ்ட் மேல இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் தானா கிரியை நடப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது தீர்க்க தரிசனமாய் போகும், ஜீவனுள்ள நதியாய் வரும், பட்டு போனவைகள் துளிர்க்கும், வறண்ட நிலம் வயற்கனியாய் மாறும், வனாந்தர நீர்த்தடாகமாக மாறும். கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அந்த தொடுதல், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த தொடுதல் வந்துட்டு அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும். லப 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 லபன்னு 1000 பாட்டு பாடினாலும் சரி, ஒண்ணும் நடக்காது. நம்ம அந்நிய பாஷை பேச்சு அப்படியே கை தட்டி குதிச்சு கடைசியா தொண்டை கிழிஞ்சதுதான் மிச்சம். ஒண்ணும் நடக்காது. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணனா சத்தம் கேட்கும், ஆனா எந்த சத்தனே தெரியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செஞ்சா சத்தம் கேட்கும், சரித்திரம் மாறும். ஆமென். அல்லேலூயா. அந்த தொடுதல் நம்ம மேல வரட்டுமே, தேவ பிரசன்னம் நம்ம மேல வரட்டுமே, கர்த்தருடைய கிரியை நம்ம மேல வரட்டுமே. கடமைக்காக இல்லாதபடி நல்ல உள்ளத்தின் ஆழத்தின் வைராக்கியமா ஆண்டவர் இடத்துல சேருவோமே. பரிசுத்தாவினர் வந்து ஏதோ குதிச்சிட்டு போறதுக்காக கிடையாது, லப லபன்னு கை தட்டுறதுக்காக கிடையாது, பேசின அந்நிய பாஷையே பேசிட்டு இருப்பதற்காக அல்ல. ஆமா, அவர் சரித்திரத்தை மாற்றக்கூடியவர், நுகங்களை உடைக்கக்கூடியவர், கட்டுகளை அறுக்கக்கூடியவர், எதிராய் எழும்பக்கூடிய சத்துனுடைய அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடக்கூடியவர், நமக்கு எதிராய் மறைவான கண்ணிகள் எல்லாம் தருப்புண்டு போக பண்ணக்கூடியவர். அந்த
அந்த தெய்வத்தினுடைய ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டா கர்த்தர் நம்மை தலைக்கீழாய் மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த முதல் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பூமியானது எல்லாம் கவனிக்க பார்ப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அவள் தான் உலகமே மோசமா மாறிடுச்சு, இனி மாறவே மாட்டான். இங்க பேர் இப்ப பாக்குற மோசத்தை விட இந்த மோசம் பெரிய மோசம். நான் சொல்றது புரியுதா? ஆமா, ஒரு உருவம் இல்லாத உலகம், உருக்குலைந்து போன உலகம், காரிருள் நிறைந்த உலகம். எப்பங்க சூரியனும் சந்திரனும் கிடையாது, வானமும் பூமியும் ஒன்னா இருக்கு, பூமியும் தண்ணியும் ஒன்னா இருக்கு, எல்லாமே கன்ஜஸ்டட் ஆகி இதுல எதுவுமே உருவாக்க முடியாதுன்ற எண்ணம். உருக்குலைந்து போன உலகம், உருவம் இல்லாத உலகம், இருள் நிறைந்த உலகம், வெறுமையான உலகம், அதுல இருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆழத்தின் மேல என்ன இருந்துதான்? இருள் இருக்க ஆரம்பித்ததா. ஆனா அது மேலதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க ஆரம்பித்தாராம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒண்ணு சேர்ந்ததோ, வெளிச்சமும் இருளும் பிரிக்கப்பட ஆரம்பித்தது, வானமும் பூமியும் பிரிக்கப்பட ஆரம்பித்தது, தண்ணீரும் வெட்டாந்தரையும் பிரிக்கப்பட ஆரம்பித்தது, சுடர்கள் உண்டாக ஆரம்பித்தது. நம்ம லைஃப்ல, இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒழுங்கின்மையா மாறினாலும், எத்தனை வெறுமையா மாறினாலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்க போகிறார். மகிமை வெளிப்படும். ஆமா, வெளிச்சத்திற்கு இருளுக்கும் வேறுபாட்டை கர்த்தர் உண்டாக்குவா. ஆமென். அவைகள் நல்லது என்று காண ஆரம்பித்தார். சில நேரத்துல நம்மளே சொல்லுவோம் பாத்தீங்களா, அவன் மாற மாட்டான் பாஸ்டர், அவன் திருந்த மாட்டான் பாஸ்டர். திருந்துவான். என்னையே மாத்தும் போது, உன்னையே மாத்தும் போது அவனை மாத்த மாட்டாரா? நம்ம அவனை விட தில்லால் அங்கடி இல்ல. சத்தமா ஆமென் சொல்லு பாப்போம். மாத்தாதவ யாரும் கிடையாது, எல்லாரையும் ஆண்டவர் மாத்துவார். ஆமென். ஆமா, நல்ல ஜெபம் பண்ண வரது, குடும்பம் ரட்சிக்க பண்ணணும். ஆமென். ஜெபம்லாம் முடிச்சுட்டு வாசிப்பிட்டு வெளியே போகும்போது, சிஸ்டர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறார் சிஸ்டர், அந்த ஆள் மாற மாட்டான் பாஸ்டர். அப்ப எதுக்கு ஜெபம் பண்ண? எதுக்கு ஜெபம் பண்ண? தப்பா ரைட்டா? என்ன தப்பா ரைட்டா? நீயே அல்பா, நீயே ஒமேகா. ஜீவ புஸ்தகத்துக்கு நீயே திறக்கிற, நீயே எழுதுற, நீயே சைன் பண்ணிடுற. உன்னையெல்லாம் என்னத்த சொல்லி என்ன பண்ண? அல்லேலூயா. 4 சகோதரிங்க ஜெபம் பண்ண போனாங்களாம், மழை வரக்கூடாதுன்னு கொடை எடுத்துக்கணும். எப்படி இது பாரு கதை. இன்னைக்கு சர்ச்சை அப்படி தாங்குது. ஆமே, எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும்னு இவன் எழுந்து போக மாட்டான். ஆண்டு வந்து எட்டி வச்சே எந்திரிச்சு போ அப்படின்னு. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஒரு ஆத்தும ஆதாயம் பண்றது கிடையாது, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது. நல்லா பெயிண்ட் அடிச்ச சோத்துக்குள்ள நின்னுக்குன்னு ஸ்கிரீனை மாத்தி மாத்தி வச்சுக்கின்னு எழுப்புதல் எங்க வர காதை பிடிச்சி பலாறு போகலையே என்கிட்ட மைக்க பிடிச்சிக்கணும் மானங்கட்ட பாயில அப்படின்னு சொல்லுவாருன்ற. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு அதான நடக்குது. அப்ப ரைட்டா நான் பேசுறது? ஆனா பியூட்டி என்ன தெரியுமா? அவன் முன்னாடி போறப்ப நீ விளங்காத, புரியாத மாதிரியே உட்காந்துங்கிற பேர் வல்லம்ம உங்ககிட்ட இருக்குன்னு எனக்குன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். சொந்த சபையை விட்டுருத்து, பாஸ்டரை விட்டுட்டு, இங்க பண்ற பிரசங்கத்தை விட்டுட்டு அங்கத்தான் ஆண்டவர் ஆழத்துல கத்தறாராம். இருள் இருக்குண்டி, ஆழத்தின் மேல என்ன இருக்கும் பார்த்து. ஏற்கனவே உருவம் இல்ல. ஐயோ ஆதியாகமம் 1:2 நான் இல்ல. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆழத்துல கொண்டு போறாராம், கொண்டு போவார். மூச்சடிச்சு செத்துருவ. சோத்திரம் ஆண்டவரே, புரியுதா ஆண்டவரே? புரியாத மாதிரியே கேட்பீங்க பாரு ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சும்மா ஆழெல்லாம் போக வேணாம். முதல்ல எனக்கு தெரிஞ்ச குச்சி மிட்டாயை ஒழுங்கா சாப்பிடுவோம், அப்புறமா அங்க போவோம். என்ன அல்லேலூயா. நம்மள ஒரு மாய்மாலமான தோற்றத்துக்குள்ள கொண்டு போயிட்டோம். முடிஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணு, ஒரு வஞ்சகத்தின் ஆவி உள்ள வந்துச்சு. நல்லா ஜெபம் பண்ற பாஸ்டர் எல்லாம் வெளியே வர மாட்டாங்க தெரியுமா? நல்லா ஊழியம் பண்ற ஆள்லாம் வெளியே தெரியாது தெரியுமா உனக்கு? நல்ல ஆத்மா பாரம் இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு கிடக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆனா நடக்குது, அவங்க பாட்டு நடந்துட்டு தான் இருக்கும். அரகுறை கிடக்கு பாரு. பாஸ்டருக்கு அடங்காத, ஸ்தாபனத்துக்கு அடங்காத, அப்பாவுக்கு அடங்காத, பொண்டாட்டிக்கு அடங்காத, புருஷனுக்கு அடங்காத, இது ஆடுற ஆட்டம் தான் அலும்பு தாங்க முடியல. அல்லேலூயா.
கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா 0ல வரும் பாரு. ஆமென். என்னவோ தெரியல. புரியுதா நான் பேசுறது? புரியாதே. ஆனா புரிஞ்ச மாதிரி இருக்கும். புரியாத மாதிரியே இருப்ப. ஆமென். மாறணும். சொல்லு பாப்போம். எவனையும் பார்க்க கூடாது. நானாச்சு பரிசுத்த ஆவியானவராச்சு. நானாச்சு என் சபையாச்சு. நானாச்சு என் சபையினுடைய தரிசனமாச்சு. அதோடு நீ கைகோர்க்க ஆரம்பித்து பார். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு தொடுதல். சொல்லுங்க. அந்த தொடுதல் வந்துட்டாலே போதும். எவ்வளவு ஒழுங்கின்மை, எவ்வளவு வெறுமை, ஆழத்தின் மேல இருள், இது பிரிக்கவே முடியாதுனாலும் ஆண்டவர் சொன்னாராம் சாதாரணமா, வெளிச்சம் உண்டாக கடவுள். இருள் தானா விலகும். அற்புதம் தானா நடக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை என்னைக்கு ஒண்ணு சேருதோ அந்த இடத்துல சிருஷ்டிப்பு உண்டாகும். மகிமையுள்ள கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் பேசுறது எதனா புரிஞ்சுதா? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து நாமளும் கேட்க போறோம். ஆண்டவரே, ஏதோ கடமைக்கா குதிச்சது, பேசுறது, ஆடினது அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை உமக்காக ஏதாகில நான் செய்யணும் ஆண்டவரே. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ போறதுக்கு கொஞ்ச நாள். இப்ப நானே படிக்கட்டு இறங்கி கீழே வந்து செத்தாலும் கிடையாது. எப்ப மரணம் வருமேன்னு தெரியா. அதுக்குள்ள படைச்ச ஆண்டவருக்கு, ரத்தம் சிந்தி மீட்டவருக்கு நான் ஏதாகிலும் ஒண்ணு செஞ்சாகும். ஆமென்னு சொல்லு பார்ப்போம். ஆமா, நான் என் ஒரு புக்ல நல்லா படிச்சேன். அந்த ஆத்தர் நல்லா எழுதியிருந்தா, இதுதான் என் கடைசி பிரசங்கன்னா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? இதுக்கப்புறம் எனக்கு பிரசங்கம் பண்ணவே வாய்ப்பு கிடையாது. என் வாழ்க்கையில இதான் கடைசி பிரசங்கன்னா நான் எப்படி பண்ணணும்? நான் ஒவ்வொரு பிரசங்கத்தையும் அப்படிதான் பண்றேன். புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்காது. இப்ப எவ்வளவு பாரத்தோட, எவ்வளவு கண்ணீரோட, எவ்வளவு ஆத்மா பாரத்தோட, எத்தனை காரியத்தோட, ஏதாவது ஒண்ணு நடக்காத ஒரு எதிர்பார்ப்போடு பண்றப்ப, அதுதான் வாழ போறது கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாள் அர்த்தம் உள்ளதா மாறட்டும். கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். நம்மால நம்ம சபை கட்டப்படட்டும், குடும்பம் கட்டப்படட்டும், தேவராட்சியம் கட்டப்படட்டும். ஒரு தொடுதல் வந்தா எல்லாம் தானா விழ ஆரம்பிக்கும். ஆமா, தேவதூதன் இறங்கி வந்து பேதுனுடைய விழாவை தொட ஆரம்பித்தா. தொட்ட உடனே சங்கிலிகள் தானாய் தருப்புண்ட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பவுலும் சீலாவும் துதிக்கிற பட்சத்துல அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி கட்டுகள் கலண்டு போக ஆரம்பித்ததாம். இந்தியா தேசத்தினுடைய நிலைமை மாறணும்னா பரிசுத்த ஆவியானவரோட கை கோர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தேவை. சத்தமா ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம காஸ்பல் அறிவிச்சான். இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டு காஸ்பல் அறிவிக்கிறான். அன்னைக்கு ஜெபம்னா அந்த பைபிளே சொல்லுது, உன் ஜெபம் அந்த ரங்கத்துல இருந்தாதான் கர்த்தர் வெளியரங்கமா பதில் தருவார். இன்னைக்கு பாருங்க, ஜெபம் வெளியரங்கமா ஆயிடுச்சு. அற்புதம் அந்த ரங்கங்கிறான். என்னன்னே புரியல. பைபிளுக்கு எதிர்மறையாத்தான் எல்லாமே நடக்குது. எல்லாம் ஏடா கூடமா போகுது. சத்தமா ஆமென்னு சொல்லி பார்ப்போம். ஆமா, பைபிளை ஒழுங்கா படி, பைபிளை ஒழுங்கா படி, பைபிள் ஒழுங்கா படி, பைபிளை ஒழுங்கா படி, பைபிளை ஒழுங்கா படி. பரிசுத்த ஆவியானவர் தான் கற்றுத்தரக்கூடியவர். ஆமா, எனக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நானா இஷ்டம் போல ஆடுறது ஊழியம் கிடையாது. ஆமென். தேவ சித்தத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி நடக்கணும். மாறுவோமே, நம்ம கர்த்தர் தொடட்டுமே. இந்த மாலை வேளையில அந்த தொடுதல் வரட்டுமே. ஜெபிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி, பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி, சபையில் ஆத்துமாக்களை சேர்க்க கூடாதபடி, ஆத்துமா ஆதாயம் பண்ணக்கூடாதபடி, நம்ம மேல கூட ஏதோ ஒண்ணு கட்டப்பட்டிருக்கலாம். அந்த தெய்வத்துடைய தொடுதல் வந்தா எல்லாம் சங்கலிகள் தானாய் அறுப்புண்டு போக ஆரம்பிக்கும். கர்த்தர் காரியத்தை தலைக்களாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?